இவன்ட்ட ஒரு வேலை சொன்னா உருப்படியா செய்யவே மாட்டான். தரதல எங்கேயா ரூல்ஸ் பேசிட்டு இருப்பான். ஏன் 30 ரூபாய்க்குலாம் பில்லு தர மாட்டீங்களா? உனக்கு ஒரு பில்லை போட்டு அனுப்புடா. இங்கே தான் நிற்க சொன்னா எந்த பக்கத்துலேருந்து வரப்போகிறான்னு தெரியலையே. ஹலோ பாஸ், எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு லிஃப்ட் கொடுத்தீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்ன? புகழ். என் பேர் தினேஷ். அன்னைக்கு அர்ஜென்ட்டில் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. தேங்க்ஸ் பாஸ். சரி பரவாயில்ல. என் வீடு பக்கத்தில் இருக்கு, வாங்க போயிட்டு வரலாம். ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், வாங்க 5 மினிட்ஸில் போயிட்டு வந்துடலாம். கிஃப்ட்டை பார்த்தோன்னே வீட்டில் ஃபங்க்ஷன் கூப்பிட்றான், இவன் தொல்லை தாங்க முடியலையே. பாஸ், நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. வாங்க பாஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. வாங்க பாஸ், எங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு டீயாவது சாப்பிட்டாகணும் ப்ளீஸ். வாங்க. பலூனை வச்சு பத்திரமா என்னங்க வாங்க, பக்கத்துல ராமகிருஷ்ணன் சார் போய் கூப்பிட்டு வந்துடலாம். ஆமா. உட்காருங்க புகழ். எனக்கு தான் பிறந்த நாள் வருது, யாருமே கண்டுக்கிறது இல்லை பாஸ். உன் சுவாசம் என் மீது விழுகையில் உள் நெஞ்சில் தீ ஒன்று எரிகையில் அன்பே விழுந்தேன், உன்னுள் தொலைந்தேன். உன் பார்வை என் மீது படுகையில் உனக்காக என் நாட்கள் விடுகையில் மீண்டும் மறந்தேன். ஆமா, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? சார் சார் கொஞ்சம் வேகமாக போங்க, தங்கச்சி உடம்புல சுடு தண்ணி சிந்திருச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும். உங்க ஊர்ல சுடு தண்ணி பட்டா அழகாயிருவாங்களா? மச்சான் தெரியாம மைண்ட் வைஸ்ல திட்டிட்டேனே. நல்லா இருக்கும். அம்மா கூட தேங்க்ஸ். அண்ணா, many more happy returns of the day. Thanks auntie. Thanks. Thank you. Thanks. எல்லாருக்கும் கொடுமா கொடு. Thanks ma. டடா எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். என்ன புகழ், கிஃப்ட் எவ்வளோ கொடுத்துட்டீங்க? கேக்கெல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட் கொடுக்காம போனா எப்படி? அதான். அது ஓகே, கிஃப்ட் பிடிக்கலன்னா அசிங்க அசிங்கமாக திட்டுவா. அப்பா காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. கோவர்தன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரா? காஞ்சிபுரத்துக்கு மாத்திட்டாங்க சார். எங்க முடியுது? அப்போ நான் அப்படியே கிளம்புறேன். நான் ட்ரா பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, நான் கிளம்புறேன். சரி வாங்க. அங்கு நான் அப்படியே கிளம்புறேன் அங்கு. சரிப்பா. ஆண்டி போயிட்டு வரேன். பார்ப்போம். பை புகழ். ஹாய். சீக்கிரமா உட்காருங்க, எங்க அப்பா இந்த வழியா தான் ஆஃபீஸ் போவாங்க. மூஞ்சி தான் குழந்த மாதிரி பண்றது எல்லாம் கேட்டுத்தானே. இந்த ஹெட்லைட்டும் இண்டிகேட்டரும் அப்படியே மாட்டிடு. இதுல எல்லாம் ஸ்பேஸ் இருக்குப்பா. சரிக்கா. அப்படியே ஓரம் நிற்போம். நீங்க நினைக்கிற மாதிரி சைக்கிள் பட்டதுனால அவங்க ஒன்று அடிக்க துரத்தல. அவங்க பண்ற இல்லீகல் பிஸ்னஸை தினேஷ் போலீஸ்ல மாட்டி விட்டான். அது மட்டும் இல்லாம என்ன பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இவன் இன்சல்ட் பண்ணி அமிச்சிட்டான். அதான் அவனை கொல்ல துரத்தினப்ப நீங்க லிஃப்ட் கொடுத்து காப்பாத்திட்டீங்க. அவங்களுக்கு உன் மேல அந்த கோவம் தான். நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. என்ன தோணுது?
எனக்கும் உனக்கு ஒரு பயாலஜி ஒர்க் அவுட் ஆகுது. அது என்ன பயாலஜி? எல்லாரும் கெமிஸ்ட்ரின்னு தானே சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது காயத்ரி? லேபில் போக போகிற மாதிரி நம்மளும் போஞ்சிரும். பயாலஜி ஒர்க் அவுட் ஆனாதான் உன்ன மாதிரி ஒரு சுமாரான பொண்ணும் இல்லை என்ன மாதிரி ஒரு சூப்பரான பையனும் கிடைப்பான். எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. Yo baby girl நீ வந்தாலே போதுமே என் கஷ்டமெல்லாம் சந்தோஷமாகுமே விலகி என்ன விட்டுட்டு போகாதே புத்தம் ஒண்ணு கொடுத்தா குறைஞ்சு போகாதே Deep in your heart you're a சந்தக்கோழி Boy anytime I'm your சந்தக்கோழி இதயம் துடித்திட சுவாசமானாய்